ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம வேலை. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நமக்கு சண்டே ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. வீடியோ பார்க்குறாங்களா இல்லையா, இது ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுங்க தூக்க முடியல. ஒரு கட்டு புதினாங்க, ஒரு கட்டு மல்லி. நமக்கு நாட்டு மல்லி கிடைக்கலைங்க, ரெண்டும் கலந்த மாதிரி தான். இது பெருசாக தான் இருக்குது பாருங்கள். நாட்டு மல்லி இல்லை, கொஞ்சம் பார்த்து தான் வாங்கிச்சு, இருந்தாலும் இது தான் இருக்குது. இது ரெண்டுமே இன்றைக்கி வாங்கிட்டு வந்துச்சு. நம்ம கடைக்கு போகலைங்க, இது மார்க்கெட் போகலைங்க, மளிகை கடையில் சொல்லி வச்சு நேற்று முந்தி நாள் நைட்டே சொல்லிட்டேன், வெள்ளிக்கிழமை நைட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மான்னு சொல்லிட்டு நேற்று காலையில் வாங்கிட்டு வந்துருப்பாராட்டங்குது. நான் கடைக்கு போகல, அப்படியே எடுத்து கவர்லேயே போட்டு பீசருக்கு மேலே வச்சுருந்தாராட்டங்குது. நைட்டு நான் வரும்போது, கடையிலேருந்து வரும்போது கொடுத்தாரு. அப்படியே இந்த கவர்லே அப்படியே இருந்துச்சுங்க. அவர் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னார், நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. அப்படியே இந்த கவரோடவே காற்று போகாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் எதுக்கு இந்த விலை ஏறிட்டு இருக்குது. அவர் கடையில் தான் அப்படி விற்கிறாருங்க. இது 40 ரூபாங்க 2 கிழங்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி செஞ்சு சாப்பிட்டு, நம்ம ஒண்டி தான் சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம்ப. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு வகை நம்ம பொடி பண்ணுறதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று பேசிக்கலாம். ஒன்று நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு ஒன்று பொடியாக எடுத்துக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுங்க. அது வாங்கிட்டு வந்தேன். 2 கட்டு கீரை. இன்றைக்கி இது தூதுவளையும் முடக்கத்தங்கீரை. நம்ம செடியிலே அது விதை எப்படி வாங்கணுங்கிட்ட இருந்து ஒழிஞ்சா, இல்லை நம்ம மண் எடுத்துகிட்டு வந்த இடத்துல, நம்ம காட்டில் எடுத்துகிட்டு வந்த இடத்துல இருந்து, ஏன்னா காட்டில் நிறைய இருக்கும் எங்கள் காட்டில் முடக்கத்தங்கீரை. அது எனக்கு அப்போல்லாம் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கீரைன்னு சொல்லிட்டு மட்டும் தெரியும். அதில் குட்டி குட்டி காய் விடும், இவ்வளோ பெருசு. அது போட்டு நடிக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி அந்த காய் இருக்கும். அதை நான் விளையாட்டுத்தனமாகவே விட்டுருவோங்க. அது முடக்கத்தங்கீரைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இப்போ அது நம்ம மண்ணிலே இருந்து செடி நல்லா கொடியாக வந்துட்டு இருக்குதுங்க. அதுலேருந்து இன்றைக்கி பறித்து தூதுவல் வெளியில் தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு அம்மா. இங்கே களி, கீரை இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரும். ஓமலூருக்கு அந்த பக்கம் இருந்து வர அந்த அம்மா பாவம் தனம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து 2 கட்டு வாங்கினேங்க. இப்போ அது 2மே தண்ணியில் அழைச்சி அந்த தண்ணி வடிகட்டுறதுக்கோசரம் கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே அந்த தண்ணி வடிகட்டும்லான்னா கொண்டு வந்து நெவலில் போட்டுருவேன் வீட்டில். இதை ஆஞ்சி வச்சு கொண்டு போய் நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு, இதுவும் தண்ணி இருக்கிற வரைக்கும் ஒன் சைடு இதில் வச்சுருவேன். அது தண்ணி இருந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து நெவலில் வச்சா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஈர துணியும் வெளியே உள்ளே கொண்டு வந்து போட்டு போனால் கூட வரும்போது ஃபுல்லாக அப்படி காஞ்சிருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு மேலே மொட்டை மாடி ஹீட்டு இறங்கறதுனால பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி வேலை நமக்கு இது தாங்க. மாவு நைட்டு ஆட்டி வச்சேன் டிஃபனுக்கு. சட்னி ஏதோ ஒரு பெருக்கல் சட்னியா, பொட்டுக்கல் சட்னியா, தேங்காய் சட்னியா, ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம செடியிலையும் ஒரு 3 தக்காளி விட்டுருக்கு. ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் வெயில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு, சம்மர்னால நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சும்மா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் நமக்கு தேவை இருக்கும்போது யூஸ் ஆகுங்க. போன வருஷம் நான் அப்படி பண்ணி வச்சதுனால தான் அடிக்கடிக்கு கடையில் போயிட்டு இல்லைன்னாத டைமில் நமக்கு தக்காளி சாதம், ஏதாவது பிரியாணி ஏதாவது செய்கிற நினைக்க நமக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் எனக்கு இந்த மல்லி பொடி போட்டு வச்சுக்கிட்டோம்லான்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவோங்க. ஏன்னா நம்ம மல்லி நிறைய எடுத்துக்கலாங்க. நமக்கு மல்லி எடுக்கிற அளவுக்கு நமக்கு உடம்பு. அதே மாதிரி புதினா, இது பசியாகாமல் இருக்காங்க இல்லைங்களா, பசி ஆகிறதில்ல அப்படின்றவங்களுக்கு, குடல் க்ளீன் ஆகாமல் இந்த மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் புதினா எடுக்கும்போது ஃபேஸ்க்கே புதினா பிம்பிள்ஸ் எழுந்திரிச்சு, நிறைய பிம்பிள்ஸ் எழுந்திரிச்சு அவங்கள கொச்சுன்னா அந்த கருப்பு தழும்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களே புதினாவை நம்ம சோத்துக்கத்தில் புதினா, அடுத்தது கொஞ்சோண்டு தயிர் அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சோண்டு. இது 3 நல்லா கலக்கி மிக்சியில் போட்டு இதெல்லாம் அடித்து
நல்லது, அது கம் மாதிரி ஆகிடும். அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வாரத்தில் 2 முறை செஞ்சால் போகிறோம். அந்த கருப்பு தழும்பு ஃபுல்லாகவே போயிடும். அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஆயில் தன்மை வந்து அப்படியே கண்ட்ரோல் கொண்டு வந்துடுங்க. அந்தளவுக்கு வந்து புதினாவில் பெனிஃபிட் இருக்குது. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது. அதெல்லாம் நம்ம ஏதோ ஒன்று செய்யலாம். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பொடி தாங்க பண்ண போகிறோம்ப. அதுக்கோசரம் தான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் இது தாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து ஃப்ரீ டைமில் இப்போ காலையிலேருந்து ஓடி எல்லாமே மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து நான்வெஜ்ஜு அது இதுன்னு சாப்பிடுவோம். மதியானம் மேக்ஸிமம் எல்லாமே ரசம் எடுத்து சாப்பிடுங்க. வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த வேலையை செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் இதெல்லாமே நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். பாய் மக்களே.